நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று உறுதிமொழிந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த உலகின் அழகான இயற்கையிலே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். எங்கெல்லாம் மனிதநேயம் பேசப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை விடவும் இந்த அற்புதமான நற்கருணையிலே எங்களுக்காக தங்கி இருக்கிறீர். எங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ இந்த ஒரு சில மணித்துளிகள் எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்திலே இருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும், நம்பிக்கையோடு உமது திருமுன் ஒன்று கூடியிருக்கிற எங்களுக்கு மிகவும் பிரியமான அன்பு சொந்தங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு தெய்வமே, ஆசீர்வதியும். உம்மோடு தங்கி இருக்கிற இந்த ஒரு சில மணித்துளிகள் எவ்வளவோ அற்புதமானவை. ஆமாண்டவரே, எங்களுக்காக நற்கருணையில் காத்திருக்கிற தெய்வமே, எங்களை கண்கொண்டு பாரும், எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களை மிக அற்புதமாக படைத்திருக்கிறீர், இயக்கி கொண்டிருக்கிறீர். அன்பு தெய்வமே, உம்முடைய நிழலிலே உம்முடைய அன்பினை பகிர்ந்து கொள்கிற கருவிகளாக, உம்முடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தி சான்று பகருகிற கருவிகளாக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்படுவதற்கு எங்களோடு இரும், எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். ஆமென். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே
அற்புதமாக எம்மை படைத்தீர். கற்பரன் நீரே எம்மை மீட்டீர். போர்ப்புடனாப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிதலில் உமதன்பை என் பேதமை நீர் ஆட்கொள்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவான் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே நற்கருணையிலே வீற்றிருந்து தம்முடைய உடனிருப்பை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் வல்லவரே, அழியா புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரே, உம் அடியார்கள் நாங்கள் வாழ்ந்திட துணையாக இருந்து கொண்டிருப்பவரே, அன்பு பாதையில் எங்களை வழிநடத்தி செல்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை தேற்றி ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி. ஆண்டவரே நன்றி. இயேசுவே, உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணரும் விதமாக உம்முடைய தூய ஆவியானவரை தந்தையிடமிருந்து உம்மிடமிருந்தும் புறப்படச் செய்து இதோ எங்களுக்காக கொடுத்திருக்கிறீரே, நீர் வாக்களித்தபடியே அனுப்பி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையாய் மகனாய் தூய ஆவியாய் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. உம்முடைய உடனிருப்பை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணரச் செய்வதற்காக நன்றி. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கப் போகும் வரை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு வலம் வருவதற்காக நன்றி. எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் உடைய விழுமியங்களை எல்லாம் அவ்வப்பொழுது நாங்கள் தவறுகின்ற பொழுது தூய ஆவியார் வழியாக நினைவூட்டி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உடைய உடனிருப்பை அப்பொழுது உணர்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்காக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய வல்லமையாலே நாங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு திருவருட் சாதனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிறைக்கிறார். அவருடைய வல்லமையால் எங்களை நிறைத்து ஆட்கொள்கிறார். தண்ணீராய், உயிர் தரும் தண்ணீராய், அக்னியாய், பெரும் காற்றாய், மழையாய், இதோ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறார், உரைகிறார், உறவாடுகிறார், எங்களை வாழச் செய்கிறார், எங்களை ஒருங்கிணைக்கிறார். இயேசுவினுடைய மதிப்பீடுகளை தாங்கி வாழ சாட்சியாக இருக்க எங்களுக்கு உணர்வுகளை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. தூய ஆவியானவரே நன்றி. எங்களுக்குள்ளே வாரும், நீர் எங்களுக்குள்ளே இப்பொழுதும் வாரும். எங்களை உம்பால் ஈர்த்து கொள்ளும். ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டுமே சான்று பகர்ந்து வாழக்கூடிய நல் மனிதர்களாக எங்களை மாற்றும். தூய ஆவியானவரே, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டவருடைய இயேசுவின் மனப்பார்வையை கொண்டு வாழச் செய்ய ஒருங்கிணைத்தருளும். ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு செயல்பட ஒருங்கிணைத்தருளும். எங்களை ஆசிர்வதிக்கவும் எங்களுக்கு துணை செய்யவும் விடம் வேண்டி நிற்கிறோம். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும். ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை
என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராவியை ஊற்றும். வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை முழுமையாய் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். உங்கள் தாயினுடைய கருவிலை நீர் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், உன்னை புரிந்து வைத்திருக்கிறேன், உன்னை என்னதாக்கி கொண்டேன் என்றெல்லாம் எங்கள் மீது முத்திரையிட்டவரே, ஆவியாருடைய வல்லமையால் எங்களை பாதுகாக்கிறவரே, இதோ இந்த நாளிலே இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் என்னாலும் கைவிடுவதில்லை, உன்னை திக்கற்றவர்களாக நான் விடுவதே இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இது நேரத்தில் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நம்மை அர்ப்பணித்து உணர்ந்து பார்ப்போமா? என் ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறாரே, என்னோடு இருக்கிறாரே, இதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேனா? அவரை நான் புரிந்து வைத்திருக்கிறேனா? அவரை நான் அறிந்து வைத்திருக்கிறேனா? என் ஆண்டவரை நான் எவ்வாறு அவர் என்னோடு இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்வது ஜெபத்தில் மட்டும்தான். ஆண்டவர் இயேசுவே தந்தை தன்னோடு இருக்கிறார் என்பதை தனது ஜெபத்திலே அவர் உணர்ந்திருந்தார். தமது ஜெபத்தின் வழியாய் அதை அனுபவித்தார். அதனால்தான் தனது ஒவ்வொரு செயலிலும் நான் என் தந்தையுள் இருக்கிறேன், என் தந்தை என்னுள் இருக்கிறார் என்று தந்தையை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை முழுமையாய் அவர் உணர்ந்து வாழ்ந்தார். இது நம் ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்க்கையை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ உன்னோடு நான் இருக்கிறேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, துணையாளரை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, துணையாளருடைய வல்லமையால் என்னை முத்திரையிட்டு இருக்கிறாரே, அதை நான் உணர்கிறேனா? அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? இதோ இந்த நேரத்திலே உணர்ந்து பார்ப்போம். இதோ இந்த ஜெபத்திலே நாமே முழுமையாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தை, நம் ஒவ்வொருவரையும் நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஒரு சில நொடிகள் உணர்ந்து பார்ப்போம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் என்னோடு இருக்கிறார்,
என் ஆண்டவர் எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா விதமான என் வாழ்க்கையின் பலவிதமான எல்லா விதமான சந்தர்ப்பங்களிலும் நிகழ்வுகளிலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். இந்த நற்செய்திக்கு செவிமெடுத்து அதனை தொடர்ந்து என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த பாடலையும் பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை திருவசனங்கள் 16 20 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28, இறை திருவசனங்கள் 16 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பர்களே, கண்களை மூடி உணர்வோம். ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை நாம் எண்ணி இந்த நேரத்தில் தியானித்தவர்களாய் கண்களை மூடிய வண்ணமாக நம் கண்களுக்கு மனக்கண்களிலே நற்கருணை ஆண்டவரை, நமது மெஸ்ஸியாவை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறே, எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே, இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறே, எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே. என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே, உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே, சிகரத்திலே விரித்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே.
இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்து கண்ணை மூடினே, உன்னை தேடினே. என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய தேடினேன். உனது அழகு குரலும் எனக்கு ஒழிக்க கேட்கிறேன். இறைவா இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன். இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். தாயும் தந்தையுமான இறைவா, உமது ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே என்று உள்ளத்தின் தாகத்தோடு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்வதற்கான ஒரு தருணத்தை எங்களுக்கு நீர் இன்று இந்த வேளையிலே தந்திருக்கிறீர். நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர் என்பதை நம்புகிறோம். ஆண்டவரே, அந்த இருத்தலை நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே நினைவு கூறுவதற்கு, அதை உணர்வதற்கான ஆற்றலை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். அன்பு தெய்வமே, இந்த வேளையிலே குறிப்பாக கடலோர பகுதிகளிலே வாழக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே காலங்காலமாக உமது இறை வார்த்தையை தியானித்து உம்மீது அதிகமாக பற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் இவர்களை ஆசீர்வதித்தபடியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுமே ஒரு போர்க்களம் போன்ற ஆண்டவரே, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு போராட்டங்களிலும் தங்களை இணைத்து கொண்டு இது வரக்கூடிய சவால்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் சமாளித்து ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எதுவும் எங்களுக்கு நிகழாது என்று சொல்லி தைரியம் கொண்டு ஆண்டவரே கடலிலே அவர்கள் தொழில் செய்து, மீன்பிடி தொழில் செய்து, வியாபாரம் செய்து, ஏராளமான தொழில் செய்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய துணை கொண்டு
வாழக்கூடிய எம் சகோதர சகோதரரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கடலிலே அலைகளுடைய சீற்றத்தினால் தத்தளிக்கின்ற போது கூட ஆண்டவரே உம்மையை இறுக பற்றி கொண்ட ஆண்டவரே என்று கதறிய குரல்களுக்கு நீர் செவி சாய்த்திருக்கிறீர். ஆண்டவரே, அதே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வாழ்விலே வறுமையிலே வீழ்ந்து கிடக்கிறோமே என்று கதறி அழுத வேளையிலெல்லாம் ஆண்டவரே நீர்தாமே பல்வேறு தருணத்திலே கரம் பற்றி அவர்களை தூக்கி விட்டு இருக்கிறீரே ஆண்டவரே. அதே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரரையும் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஆண்டவர் உனக்கு புகலிடமாயிருக்கிறார், உன்னதரை நீர் உறைவிடமாக்கி கொண்டீர். எனவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அவரும் கால்களை கல்லின் மேல் மோதாதபடி உன்னை தாங்கிக் கொள்வார் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதே போல் ஆண்டவரே, நீரே முன்னும் பின்னும் வலுவிடம் புறமாக இருந்து எம் சகோதர சகோதரருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சவால்களிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் உடனிருந்து பத்திரமாய் பாதுகாத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று கடலோர பகுதிகளிலே பல்வேறு கேன்சர் நோயினால் அவதியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு நோய் நொடிகளினால் அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பல ஆண்டு காலமாக உண்மையே எல்லாம் என்று பற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து எந்நாளும் உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்வதற்கான அதிசயத்தை அவர்களோடு தங்கியிருந்து செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், அதிசயம் பல செய்யும். ஆமென். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பெரும் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம்.
ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உண்மையான வார்த்தைகள். ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருந்து உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறவர் நீர். ஆண்டவரே, நீர்தான் அதிசயங்கள் செய்கிறீர். நீர்தான் அற்புதங்கள் செய்கிறீர். உம்முடைய வல்லமையால் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தி வரும் தெய்வம் நீர். ஆண்டவரே, எல்லாம் வல்லவர் நீர். எல்லாவற்றிற்கும் காரணமானவர் நீர். இதோ நற்கருணை வடிவிலே உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 90வது அதிகாரத்திலே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய உடனிருப்பை அழகாக உணர்த்துகிறார். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே, நீரே என் கதி என்று நான் வாழ்கிறேன். நீரே என் புகலிடம் என்று உம்மிடம் புகுகிறேன். ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி தியானிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே சீடர்களுக்கு உணர்த்தி அந்த வார்த்தைகளை இணைத்து பார்க்கிறோம். இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களுடன் நான் இருக்கிறேன் என்று சொன்னீர். சொன்ன வார்த்தைகளை இன்றளவும் நீர் காப்பாற்றி வருகிறீர், நிறைவேற்றி வருகிறீர். உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு உணரச் செய்து வருகிறீர். எகிப்தியரிடமிருந்து தப்பிச் சென்ற இஸ்ரேல் மக்கள் செங்கடல் முன்னால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, மேகத்தூணாய், விளக்கு தூணாய், நெருப்பு தூணாய் நீர் இருந்து அவர்களுக்கு அரணாய் கோட்டையாய் இருந்தீர். ஆண்டவரே, இருந்தீர். ஆண்டவரே, இவ்வாறு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் அவர்களை பாதுகாத்து உம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி கொண்டே அவர்கள் உணரச் செய்து கொண்டே இருந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அதையெல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அரணாய் கோட்டையாய் வல்லமையோடு இருப்பவர் நீர் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே, இதோ படிப்புகளை முடித்து கல்லூரி படிப்புகளுக்காக இடம் தேடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த படிப்பை தேர்ந்து கொள்வது, இந்த படிப்பை தேர்ந்து கொண்டால் நம்மால் முடிக்க முடியுமா, இதற்கு பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் இருக்குமா என்று பலவித கோணங்களிலே சிந்தித்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை இதோ உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து ஆசிர்வதியும், அவர்களுக்குள்ளே நம்பிக்கையை ஊட்டும். ஆண்டவரே, நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. அவர்கள் என்ன படிப்பை எடுக்க வேண்டும் என்று நீர் முடிவு செய்து அவர்களுக்கு உணர்த்தும். ஆண்டவரே,
சரியான முறையிலே அவர்கள் இந்த படிப்பை தேர்வு செய்து படிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் எதிர்கொள்ள இருக்கும் எல்லா தேர்வுகளையும் சிறப்பாக முடித்து அவர்கள் வெற்றி பெற நீர் துணையாக நின்றருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு பக்கபலமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குள்ளும் நீர் நம்பிக்கையை ஊட்டும் ஆண்டவரே. இதோ நான் இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையை நான் பார்த்துக் கொள்வேன், வழி நடத்துவேன், அவர்களை நான் உயர்த்துவேன், தூக்கி சுமப்பேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டும் ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்பை உணரச் செய்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதியும், அவர்கள் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய உடனிருப்பை உணரக்கூடிய குடும்பமாக அவர்கள் இருந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு சான்று பகர்ந்து வாழக்கூடிய நல் சாட்சிகளாக அவர்கள் வாழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உம்முடைய கரங்களில் தாங்கிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீரே என் புகழிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகழிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். இருளில் உழவும் இந்த கொள்ளை நோயும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். இருளில் உழவும் இந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர், காத்திடுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே, பணித்தீரே.
எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர். துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர். துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். நீரே என் அரண். நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. நீரே என் புகழிடம். நீரே என் அரண். நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். ஆண்டவரே, பள்ளி பருவ நாட்களிலே விடுதியிலே தங்கி படுக்கிற அந்த நேரத்தில் அப்பா அம்மா வருகிற அந்த நேரத்தை எங்களுடைய கண்கள் எவ்வளவு ஆசையோடு எதிர்பார்த்திருக்கும். அவர்கள் கொண்டு வருகிற அந்த உணவுப் பொருளுக்காக அல்ல, ஏதோ ஒரு பொருளுக்காக அல்ல, மாறாக நம்மை அன்பு செய்கிறவர்களை, நம்மை நேசிக்கிறவர்களை பார்க்க வேண்டும் என்று கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஆமாண்டவரே, ஒருவேளை அவர்கள் வராமல் போகிற பொழுது அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக எங்களுக்கு மாறிவிடுகிறது. இதோ இந்த நற்கருணைக்கு முன்பாக ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார்கள், ஏங்கி எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆமாண்டவரே, என்னுடைய கணவன் எனக்கு இல்லை, என்னுடைய மனைவி என்னோடு இல்லை, என்னுடைய குழந்தைகள் என்னோடு இல்லை, நான் அன்பு செய்கிற ஏராளமான உள்ளங்கள் இங்கே என்னோடு இல்லை. சில நேரங்களில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பிரிந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழல் அவர்களை பிரித்து வைத்திருக்கிறது. இன்னும் பல நேரங்களில் உறவு சிக்கல்களாக மாறி உடைந்து போய் தனியாக நிற்கிறோம். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை,
என்கிற ஒரு ஏக்கத்தோடு கதறிக்கொண்டிருக்கிற ஏராளமான உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏராளமான உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, எங்க கூட இருங்கப்பா. எங்களுடைய தாயாக, எங்களுடைய தந்தையாக, எங்களுடைய உற்றார் உறவினராக, எங்களுடைய நண்பர்களாக, எங்களை அணைத்துக் கொள்கிற தோளாக ஆண்டவரே நீங்க இருங்கப்பா. நீங்க ஒருவர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கை தான் எங்களது வாழ்வை இன்னும் இன்னும் அர்த்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமாண்டவரே, நீர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை, இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களது வாழ்க்கைக்கு இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எங்களது எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமாண்டவரே, இந்த நம்பிக்கையிலே உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். நீரே எங்களது தாயாக, நீரே எங்களது தந்தையாக, நீரே எங்களது துணையாக, நீரே எங்களது மகனாக மகளாக எல்லா நேரமும் எங்களோடு தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும். உம்முடைய அன்பிலே, உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இளைப்பாற வேண்டும். ஆமென், 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 ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாக்கியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.